இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே பிடிச்ச ஈஸியான, பிடிச்சன்றதுக்கு பதிலா ஈஸி பின்ன ஹெல்த்தியான புதினா ரைஸ், அப்புறமா காலிஃபிளவர் சில்லி ஈஸியா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ காலிஃபிளவர் சில்லிக்கு ஃபர்ஸ்ட் மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்கோசரம் காலிஃபிளவரை வந்துட்டு சுடு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் அது கூட கல்லுப்பும் பின்ன மஞ்சள் சேர்த்து ஊற வச்சு எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை மேக்னேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன சேர்க்க போறேன்றத பாக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு ரைஸ் ஃப்ளோர் மாவு, அரிசி மாவு வந்துட்டு கிரிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா கார்ன்ஃபிளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், அது கூட பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கரம் மசாலா, சோ இது கொஞ்சம் நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள், கொஞ்சமா தேவைக்கேற்ப உப்பு. இப்ப இது எல்லாமே நல்லா சேர்த்து வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு திக், ரொம்பவும் தண்ணி இல்லாம ரொம்பவும் திக்கா இல்லாம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். சோ இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா காலிஃபிளவரை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இதுல ஒன்னாவே சேர்த்து மேக்னேட் பண்ண போறேன் நானு. சோ நல்லா ஒரு கொஞ்சமா கருவேப்பிலை தூவி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து எண்ணெயில போட போறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு புதினா ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் தயாரிக்க போறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்துட்டு ஒரு 6 to 8 பச்சை மிளகாய். நான் 4 பேருக்கு மேல செய்யறதுனால கொஞ்சம் அதிகமா சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமா புளி, ஒரு கைப்பிடி அவளுக்கு கொத்தமல்லி சேர்க்கும் போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா புதினா. சோ இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சின்ன ஜாருன்றதுனால நான் அரைச்சிக்கிறேன். 2 கட்டு புதினா நான் எடுத்து இருக்கேன். சோ 2 கட்டு புதினா இருக்கும் போது எவ்வளவு வருதுன்றதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நல்லா ரொம்ப மையவா இல்லாம ரொம்ப கொரப்பு இல்லாம ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இப்ப என்ன எடுத்திருக்கேன்னா தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, அதுக்கப்புறமா சீரகம், கடுகு, அது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா முந்திரி தேவைப்பட்டா இருந்தா போட்டுக்கலாம். நான் முந்திரி இருந்ததுனால போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்துட்டு இந்த பேஸ்டுக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ, இந்த புதினாக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அவ்வளவு சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அவளுக்கு புதினா பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போறவளுக்கு வேகட்டும். அதுக்கு மீன்வெயில் பாத்தீங்கன்னா சில்லியும் போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். சோ சில்லி வந்துட்டு ஒவ்வொன்னா சேர்த்து நான் சில்லியும் வந்துட்டு போட்டு எடுத்துக்க போறேன். சோ குவிக்கா அந்த சைடுமே ஆறதுக்குள்ள இந்த சைடுமே முடிச்சுக்க போறோம். ரெடியான உடனே பாத்தீங்கன்னா இந்த சைடுமே புதினாவுமே ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு குவிக்கா ஆயிடுச்சு பாருங்க. வித்தின் ½ an hour குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். சோ ரைஸ் வந்துட்டு வீட்டுல வெடிச்ச ரைஸ் எது வேணாலும் நம்ம உதிரியா செஞ்சு புதினா ரைஸ்க்கு நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சில்லியும் புதினா ரைஸும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்தியான ரெசிபி, ஈஸி மட்டும் இல்லாம ஹெல்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.